السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் இந்த உலகம் உங்கள் கையில் வரப்போகிறது என்பதாக செல்போன் வந்த ஆரம்ப காலத்தில் சொன்னார்கள். இந்த இப்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த செல்போன் என்பது இன்னும் இதில் உலகத்தில் எந்த ஒரு மூலையிலிருந்தும் எங்கிருந்து வேண்டுமானாலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை உடனுக்குடனே பார்க்க முடியும். உடனுக்குடனான செய்திகளை நாம் அந்த போனின் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். உலகம் அனைத்தும் இந்த ஒரு உள்ளங்கைக்குள்ளாக அடங்கிவிடும் என்பதாக சொன்னார்கள். ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் இன்று நாம் அதை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், பார்த்து கொண்டிருக்கின்றோம். செல்போன் என்பது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்தாலும் கூட, அது நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருந்தாலும் கூட, அதிலே பல வகையான தீமைகளும் ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செல்போன் அவசியமான ஒன்றுதான். ஆனால் அதை சிலர்கள் மிக மிக அவசியமானதாக அவர்கள் ஆக்கிக் கொள்கிறார்கள். அது மிகப்பெரிய பிரச்சனையிலே போய் முடிகிறது. இன்று செல்போனின் மூலமாக பல வகையான தீமைகள், பல வகையான தீங்குகள் உடலுக்கு ஏற்படுவதாக மருத்துவர்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். என்னென்ன வகையான ஆபத்துகள் என்று சொன்னால், அதிகமான நேரங்கள் செல்போனை ஒரு மனிதன் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது, உபயோகித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது, அதன் மூலமாக ஏதாவது மியூசிக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பொழுது, அதிலிருந்து வெளியாகக்கூடிய ரேடியேஷன் அது அந்த மனிதனுடைய உடலில் அதிகமான சூட்டை ஏற்படுத்துகிறது. அது காதை மற்றும் மூளையை மற்றும் இதயங்களை பாதிக்கிறது என்பதாக குறிப்பிடுகிறார்கள். செல்போனிலே இன்னொரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால், கண்கள் பாதிப்பு. இப்பொழுது அதிகமாக கண்களுடைய பாதிப்பு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. மருத்துவமனைக்கு சென்றால் குழந்தைகளுக்கு புது புது வகையான கண் நோய்களும் கண் கட்டிகளும் ஏற்படுகிறது. இந்த கட்டிகள் எதனால் ஏற்படுகிறது என்று மருத்துவர்களுக்கே புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. மருத்துவமனைக்கு நான் சென்றிருந்த அந்த சமயத்தில் இன்று மட்டும் 7 குழந்தைகள் கண்களில் கட்டி ஏற்பட்டு வந்திருக்கிறார்கள். இந்த கட்டி எதனால் ஏற்பட்டிருக்கிறது என்று புரியவில்லை. செல்போனை அதிகமாக பார்க்க வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்பதாக சொல்லி அனுப்பி வைத்தார்கள். அப்போ இந்த செல்போனை அதிகமாக குழந்தைகளும் பெரியவர்களும் பார்க்கின்ற பொழுது கண்களுக்கு பல வகையான தீமைகளும், கண்களிலே பல வகையான நோய்களும் கண் பிரச்சனைகளும் ஏற்பட இந்த செல்போன் வழிவகுக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள், தொடர்ச்சியாக 20 நிமிடங்களுக்கு அதிகமாக பார்ப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். சிலர்கள், வாலிபர்கள் போனை எடுத்துக்கொண்டு விளையாடுவதிலே கிட்டத்தட்ட மணிக்கணக்கான நேரங்களை செலவு செய்கிறார்கள். இரவு நேரங்களிலே உட்கார்ந்தார்கள் என்று சொன்னால், ஒரு 10 நபர்கள் சேர்ந்து கூட்டாக உட்கார்ந்து கொண்டு மொபைலிலே கேமை பதிவு செய்து விளையாட ஆரம்பித்தால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் தொடர்ச்சியாக அந்த கண்களை அந்த சின்ன ஒரு ஸ்கிரீனிலே ஓடவிட்டு கொண்டிருப்பார்கள். கண்கள் முழுக்க முழுக்க பரந்த உலகத்தை காணக்கூடிய இந்த கண் சின்ன ஒரு ஸ்கிரீனிற்குள்ளாக அடங்கி கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக அந்த சின்ன ஸ்கிரீனை இந்த கண் பார்த்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து வெளியாகக்கூடிய ஒளிகள் கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக இந்த கண்ணிலே ஏற்பட்டது என்று சொன்னால், அந்த கண்ணுடைய நிலைமை என்னவாகும் என்பதை சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனவேதான் மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள், 20 நிமிடத்திற்கும் அதிகமாக செல்போனை நீங்கள் பார்க்காதீர்கள். அப்படி தொடர்ந்து பார்க்க வேண்டியது ஏற்பட்டால் ஒரு 20 நிமிடத்திற்கு ஒரு முறை கொஞ்சம் ஓய்வு விடுங்கள் கண்ணுக்கு என்பதாக குறிப்பிடுகிறார்கள்.
அது மட்டுமல்ல, அதிலிருந்து வெளியாகக்கூடிய ஒளி கண்ணினுடைய வெளிச்சத்தை, கண்ணுக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மையை குறைத்து கண்ணுடைய மங்கல் தன்மையை ஏற்படுத்துகிறது. கண் ஒளி மங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த செல்போன் ஏற்படுத்துகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, இப்போ குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் கண்ணிலே அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த போன் இருக்கிறது என்பதை நாம் புரிய வேண்டும். செல்போன் நமக்கு முக்கியமானதாக இருந்தாலும் கூட, அது நம்மளுடைய வாழ்விலே ஒரு அங்கமாக ஆகிவிட்ட பொழுதும் கூட அதை நாம் அளவாகத்தான் உபயோகப்படுத்த வேண்டும். எப்பொழுது உணவை பசிக்கு நாம் உண்கிறோமோ, தண்ணீரை நாம் தாகத்திற்கு குடிக்கின்றோமோ, அது போன்று செல்போனை நாம் நம்முடைய தேவைக்கு ஏற்ப அதை பயன்படுத்த வேண்டும். எந்நேரமும் செல்போனிலே இருப்பது நேரத்தை வீணாக்குவதோடு, பணம் காசுகளை வீணாக்குவதோடு, இப்படி கண்ணினுடைய பிரச்சனைகளும் அது ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. அதே போல குழந்தைகளுக்கு மிக அதிகமாக மன அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. நிறைய குழந்தைகளை நாம் பார்க்கின்றோம், மன அழுத்தத்திற்கு உள்ளாகிறார்கள். நிறைய பத்திரிகைகளிலே பார்க்கிறோம், நிறைய வீடியோக்களிலே பார்க்கிறோம். இந்த குழந்தையை பாருங்கள், இது எப்படி இருக்கிறது, இது செயலற்று போய் இருக்கிறது. இதற்கு காரணம் செல்போன் தான். குழந்தை படுத்த படுக்கையாக இருக்கின்ற பொழுது, 1 வயது 2 வயதை அடைந்த அந்த சமயத்திலேயே அந்த குழந்தைக்கு செல்போனை கொடுத்து அதில் அந்த தாயும் தந்தையும் பழக்குகிறார்கள். தமக்கு ஓய்வு வேண்டும் என்பதற்காக செல்போனை கொடுக்கிறார்கள். அந்த செல்போனை கொடுத்து இவர்கள் கொஞ்சம் ஓய்வு எடுக்கிறார்கள். இந்த போனை பார்த்து 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 அந்த குழந்தை செல்போனுக்கு அடிமையாக ஆகி அதனுடைய மூளை வளர்ச்சிகள் பாதிப்படைகிறது என்பதாக மருத்துவர்களுடைய நிறைய ஆய்வு கட்டுரைகளில் நாம் பார்க்க முடியும். மூளை வளர்ச்சி குறைகின்றது, குழந்தைக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் குறைகிறது, குழந்தைகளுக்கு ஞாபக சக்தி குறைகிறது. இப்படி பல வகையான பிரச்சனைகள், மனம் சார்ந்த பிரச்சனைகள் அதிலே குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது. மூளையில் சிந்திக்கக்கூடிய ஆற்றல், மூளையுடைய செயல் திறன்கள் குறைந்து போய்விடுகிறது என்பதாக பல வகையான மூளை சம்பந்தப்பட்ட, மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உண்டாகிறது என்பதாக நாம் பார்க்கின்றோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நோமோபோபியா என்று சொல்லக்கூடிய மனம் சார்ந்த ஒரு நோய் ஏற்படுகிறது. உதாரணமாக எப்படி என்றால், ஒரு போன் அழைப்பு வருவதற்கு முன்னதாகவே போனை பார்க்கக்கூடிய பழக்கம், அலாரம் அடிப்பதற்கு முன்னதாகவே அலாரத்தை இருந்து ஆஃப் செய்யக்கூடிய பழக்கம், அடிக்கடி ஸ்கிரீனை எடுத்து பார்த்து கொண்டிருப்பான். ஆனால் அந்த ஸ்கிரீனில் தெரியக்கூடிய தேதி அவனுக்கு நினைவு இருக்காது. இன்று என்ன தேதி என்று கேட்டால் அதற்கும் ஒரு வாட்டி எடுத்து அந்த போனை பார்ப்பான். பலமுறை பார்த்திருக்கிறான் அந்த போனை, ஆனால் அன்று என்ன தேதி, இப்பொழுது என்ன நேரம் என்பதை அவன் பார்த்திருக்க மாட்டான். இப்படியான ஒரு கவன சிதறல்கள் அவனுக்கு இந்த போனின் மூலமாக ஏற்படுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்பொழுது இந்த போன் எந்த அளவிற்கு ஆபத்து என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல மன அழுத்தத்தை அதிகமாக யார் உபயோகப்படுத்துகிறார்களோ, சிறிது நேரம் கூட அவர்கள் போன் இல்லாமல் இருப்பார்களே, ஆனால் அவர்களுக்கு மன அழுத்தம் அதிகமாகும், அதே சமயத்தில் கோபமும் அதிகமாக வரும் என்பதாக மருத்துவர்கள் குறிப்பிடுகிறார்கள். நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக அந்த போனிலே டைப் செய்யக்கூடியவர்களுக்கு, அதிகமாக அந்த போனை வைத்து விளையாடக்கூடியவர்களுக்கு விரல் நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், இப்படி பல வகையான பிரச்சனைகள் ஏற்படுகிறது. குறிப்பாக இரவு நேரத்திலே அதிகமாக உபயோகப்படுத்தக்கூடியவர்கள், நிறைய நபர்கள் 12 மணிக்கு 11 மணிக்கு படுத்து 3 மணிக்கு தூங்குகிறார்கள். கிட்டத்தட்ட 5 மணி நேரங்கள் 4 மணி நேரங்கள் அந்த போனிலே அவர்கள் செலவிடுவது, இதனால் அவர்களுடைய கண் தூக்கத்தை இழந்து அவருடைய இரத்த அழுத்தம், மன அழுத்தம் அவர்களுக்கு அதிகமாக ஏற்படுகிறது. சர்க்கரை நோயாளிகளாக இருந்தார்கள் என்றால் அவர்களுடைய சர்க்கரை இன்னும் அதிகமாக ஆகின்றது. பிபி நோயாளிகளாக இருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த நோய் இன்னும் அதிகமாக ஆகின்றது. எந்த நோயும் இல்லை, நல்லா இருக்கிறார் என்றாலும் கூட தினந்தோறும் இரவு நேரத்தில் 10 மணி 12 மணிக்கு படுத்து 4 மணி நேரம் 5 மணி நேரம் தொடர்ந்து இந்த போனை பார்த்து அவருடைய தூக்கத்தை கெடுப்பானையானால், இரவு தூக்கத்தை கெடுப்பானையானால் அவருடைய மனம் அழுத்தம் ஏற்பட்டு பின்னாளில் அவன் தினந்தோறும் மாத்திரை உண்ணக்கூடிய ஒரு நோயாளியாக மாறிவிடுவான் என்பதிலே எந்த வகையான சந்தேகமும் இல்லை.
அதே போல நிறைய குழந்தைகள் யூடியூபை வைத்து கொண்டு நானும் வீடியோ போடுகிறேன் என்று சொல்லி அவர்கள் இக்காலத்தில் படிக்க வேண்டும், பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த காலகட்டத்தில் அவர்கள் கற்பதை தவிர்த்துவிட்டு, படிப்பதை தவிர்த்துவிட்டு போனிலே அதிகமான நேரங்களையும் காலங்களையும் செலவு செய்து பண விரயத்தை ஏற்படுத்துவதோடு அவர்களுடைய படிப்பையும் அவர்கள் பாழாக்குகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, போன் அவசியமாக இருந்தாலும் கூட, போன் மிக இன்றியமையாத ஒரு பொருளாக இருந்தாலும் கூட அதை தேவைக்கு உபயோகப்படுத்த வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, செல்போனை தேவைக்கு பயன்படுத்தி மற்ற நேரங்களில் அந்த செல்போனை விட்டு நாம் ஒதுங்கி இருப்பது, குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்வது, நாம் நம்முடைய உடலை பாதுகாத்துக் கொள்வது மிகுந்த கடமையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹு தாலா நம் அனைவரையும் இந்த செல்போனுடைய தீமைகளிலிருந்து பாதுகாத்தருள் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.